விதமான பெஸ்டான விண்டோஸ் ஸ்டோரை பேஸ் பண்ண ஒரு சில ட்ரிக்ஸ்களை தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 6 விதமான ட்ரிக்ஸும் கண்டிப்பா உங்களுடைய டே டு டே லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ மேபி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இல்ல அப்படின்னா தெரியாமையும் இருந்துக்கலாம். அப்படி தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. தெரிந்திருந்தாலும் பாருங்க, கண்டிப்பா மேபி ஒரு டிஃபரெண்டான விஷயம் ஏதாவது ஒரு ட்ரிக் மாட்டலாம் அப்படிங்கறத சொல்ல முடியும். சோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முடிந்த உங்க நண்பர்களுக்கும் இது மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய விதமான ட்ரிக்ஸ்கள், நிறைய விதமான விண்டோஸை பேஸ் பண்ண வீடியோஸ்கள் நம்ம கொடுக்க போறோம். சோ வீடியோவை ரெகுலரா பாக்குறதுக்கு நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா தெரிவிக்கப்படும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபோர் வித் தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற 6 விதமான ட்ரிக்ஸும் விண்டோஸ் ஸ்டோரை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். இந்த 6 பெஸ்டான ட்ரிக்ஸும் உங்களுடைய டே டு டே லைஃப்ல யூஸ் ஆக போகுது. அந்த வகையில ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் எல்லாமே பிரவுசர் மூலமா தான் டவுன்லோட் பண்ணுவோம். சோ அதுதான் ஒரு ஆப்ஷனும் கூட. அப்படி டவுன்லோட் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் விண்டோஸ்ல ஒரு இடத்துல போய் சேவ் ஆகும். சோ அந்த பிரத்யேகமான லொகேஷனை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பெஸ்டான ட்ரிக். விண்டோஸ் ஸ்டோர்ல டவுன்லோட் ஆகக்கூடிய விஷயங்களையும் நம்மளால பாத்தீங்கன்னா அந்த பிரத்யேகமான லொகேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சில இருந்தது அப்படின்னா டிக்கு கொண்டு வரலாம், டில இருந்தது அப்படின்னா இக்கு கொண்டு வரலாம், இல இருந்தா எஃப். சோ இந்த மாதிரி எதுல ஸ்பேஸ் நிறைய இருக்கோ, எது அதிகப்படியா யூஸ் ஆகாம இருக்கோ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். ரெண்டாவது ட்ரிக், நம்மளுடைய விண்டோஸ் ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் அண்ட் ஆப்ஸ், கேம்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? நம்ம பொதுவாகவே பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வெப்சைட், ஓல்டு ஆப்ஸ் வெப்சைட், இந்த மாதிரியான வெப்சைட்கள்ல தான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இதுக்கு ஆல்டர்னேட்டான ஒரு செக்யூரான ஒரு வே தான் விண்டோஸ் ஸ்டோர்ல போயிட்டு நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றது. சோ இந்த அப்ளிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா சிலர் பேயபிளாவும் கொடுத்துருப்பாங்க. மேபி உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க கார்டு நம்பர் எல்லாம் கொடுத்து பே பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஈஸியாவே பாத்தீங்கன்னா நீங்க அதுல போயிட்டு கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் மூலமா பண்ணலாம். சோ இது செகண்ட் ட்ரிக். தேர்ட் ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டவுன்லோட் பண்ண அந்த அப்ளிகேஷன், அந்த மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி ஓபன் பண்ணலாம், சோ அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு, அதை தான் தேர்ட் ட்ரிக்கா பார்க்க போறோம். ஃபோர்த் ட்ரிக், நம்ம டவுன்லோட் பண்ண அந்த அப்ளிகேஷன் இல்ல மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, கேம்ஸ் எல்லாமே நம்ம எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணலாம், ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் இப்ப பார்க்க போறோம். இது ஃபோர்த் ட்ரிக். ஃபிஃப்த் ட்ரிக், நம்மளுடைய விண்டோஸ் ஸ்டோர் மூலமா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை எப்படி ஆட் பண்ணலாம். இதுக்கு ஒரே வழிதான், விண்டோஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் மூலமா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். ஸோ கேம் விளையாடும் பொழுது கண்டிப்பா அவங்க கூட சேர்ந்து நம்ம விளையாடுறதுக்கான ஒரு ஆப்ஷனா இது அமையும். இது ஃபிஃப்த் ட்ரிக். விண்டோஸ் ஸ்டோர்ல அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணுவோம். சோ உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆல்டர்னேட் வெப்சைட்ல டவுன்லோட் பண்றது எல்லாமே .exe ஃபைலா சேவ் ஆகும். சோ விண்டோஸ்ல நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸும் .exe ஃபைல்ல தான் போய் சேரும். சோ அதோட லொகேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சிக்ஸ்த் ட்ரிக்கா நம்ம பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க செட்டிங்ஸ்ல போயும் கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா ஜஸ்ட் Ctrl+I கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாவே ஓபன் ஆயிடும். இதுல சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க சேஞ்ச் வேர் நியூ கண்டென்ட் இஸ் சேவ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாப்ல நியூ ஆப்ஸ் வில் சேவ் டு அப்படின்ற ஆப்ஷன் வரும். இங்க போனீங்கன்னா டி, எஃப் இல்ல இ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிரைவ்ஸ்களை நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். இங்க போனீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் உடைய ஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் உடைய கனெக்டிவிட்டி செக் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா கேமிங், என்டர்டைன்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. இதுல நான் கேமிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க போனீங்க அப்படின்னா எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்ல இருக்கோ கேம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுலயுமே இருக்கும். இதுல நமக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
கீழே ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரீ அப்படின்னா கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி நம்மளால வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இங்கே போனீங்க அப்படின்னா கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோடைய டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே போனீங்க அப்படின்னா இதோடைய சைஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே வரும். சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கெட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே போதும், நம்மளால் பண்ணிக்க முடியும். பட் இப்போ என்னோட நெட்வொர்க்கில் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால பண்ண முடியல. பட் இது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமான அப்ளிகேஷன் எங்கே சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோஸில் கிளிக் பண்ணாலும் சரி, சர்ச்சில் போனாலும் சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னுடைய பிசியில் எந்த விதமான ஒரு கேம்ஸோ நான் அப்ளிகேஷனோ டவுன்லோட் பண்ணல. ஸோ உங்களுடைய டெமோ பர்பஸ்க்காக தான் இப்போதைக்கு நான் இதை பார்க்குறேன். ஸோ இப்போ நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதுனால திரும்பவும் இந்த இஷ்யூ வந்துட்டு இருக்கு. விண்டோஸில் போயிட்டு செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஆப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க போனீங்க அப்படின்னா நீங்க என்ன கிளிக் பண்றீங்களோ அது எல்லாமே வரும். ஸோ சர்ச் பண்ணியும் நீங்கள் தேடலாம். இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு எது தேவையில்லாமல் இருக்கோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிப்ஸ் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ இங்கே அன்இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மூலமாக நம்ம எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும், எந்த விதமான ஒரு அப்ளிகேஷன் அண்ட் கேமிங்காக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாகவே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அடுத்ததா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை எப்படி வந்து ஆட் பண்ணலாம் கேம் விளையாடுறதுக்கு. இங்கே ப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்பாக்ஸ் பேட்டா அப்படின்றது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாகவே நமக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதெல்லாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு எக்ஸ்பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக விண்டோஸ் ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஃபைலை எப்படி எக்ஸியாக நம்ம ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். இப்படி கொடுக்கறது மூலமா நமக்கு டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதுல எந்த அப்ளிகேஷன் இருக்கோ அந்த அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொகேஷன் அப்படிங்கிறத கொடுங்க. இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா .exe ஃபைலை வந்து நம்ம ஈஸியாகவே வந்து இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய ஃபைலுடைய exe எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இது அமையும். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு இந்த 6 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்த இந்த 6 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதுல எந்த ட்ரிக் உங்களுக்கு பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னு தோணுதோ அது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சூப்பரான விண்டோஸ் சார்ந்த பல விஷயங்கள் நம்மளுடைய சேனல்ல ரெகுலரா வந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் நீங்க மிஸ் ஆகாம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் ஐகான் கொடுத்துருப்போம், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா தெரிவிக்கப்படும். Until signing off, Vijay Baba, see you, have a nice day.